பிரமிட் அது என்னது? அந்த கட்டிடத்தின் மகத்துவம் என்ன? எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் பிளானை? உள்ளே காய்கறிகள் வைத்தால் கெடாதாம். ஒளியை ஏற்றி மெழுகை ஊதினால் ஒளி அங்கேயே இருக்குமாம். ஓங்கி குரல் கொடுத்து ஓய்ந்தால் அந்த சப்தம் மீண்டும் மீண்டும் கேட்குமாம். இறந்தோரை உள்ளே வைத்தால் கெமிக்கல் இல்லாமலேயே கெடாதாம். தண்ணீர் குடித்துவிட்டு உள்ளே போனால் 10 நாட்களுக்கு குடித்த தண்ணீரே சுத்தமாகிக் கொள்கிறது. ஜீரண சக்தி 4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. உள்ளே எலக்ட்ரிக் வேலை செய்ய அடம்பிடிக்கிறது. பூமியில் எங்கோ ஒரு எகிப்தில் மட்டும் எப்படி இந்த கட்டிடக்கலை தோன்றியது? தாஜ்மஹாலை பார்க்கிறான், ஜும்மா மசூதி கட்டிவிடுகிறான். கோபுரம் பார்க்கிறான், குதுப் மினார் கட்டிவிடுகிறான். கண்ணால் பார்ப்பதை கையால் தீட்டுகிறான். ஆனால் இன்னும் ஒரே ஒரு பிரமிடை கூட கட்ட முடியவில்லை. எத்தனையோ வசதிகள் பொருந்திய மனிதனுக்கு மிக மிக பயன்படக்கூடிய அந்த கட்டிடத்தை கட்ட முடியவில்லை. சிலுக்கியாவின் கட்டிடக்கலை வல்லுநர் ஷாஜகானின் அதி உயர்ந்த நாகரிக கட்டிடங்களே இந்த பிரமிடுகள். சிலுக்கியாவில் இந்த அளவிற்கு முன்னேற்றம் உள்ளது. மின்சாரத்தை இந்த கட்டிடங்கள் டிஷ் ஆண்டனா போல் தாங்களே மின்சார கியாவிலிருந்து ஈர்த்து கொள்கின்றனர். முழுக்க மின்சார இயக்கமே இந்த அற்புதங்களை செய்கிறது. சிலுக்கியாவின் தெருவுக்கு தெரு கம்பங்களோ, பவர் ஹவுஸ்களோ, டிரான்ஸ்பார்மர்களோ, மின்சார வாரியங்களோ, அட்டைகளோ இல்லை. கட்டிட அமைப்புகளே தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றன. இங்கிருக்கும் பிரமிடுகள் அதன் பிரிவுதான், ஒரிஜினல் அல்ல. அங்கு நோய்கள் வந்தால் பிரமிடுகள் மின்சார அதிர்ச்சி கொடுத்து உடலை சொஸ்தமாக்கி விடுகிறது. தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மனசோர்விற்கு, சோகத்திற்கு நிவாரணம் அளிக்கிறது. இந்த தாய்மை கட்டிடங்கள் எதற்கு பூமியில்? போர்டின் கட்டளைப்படி பொறுப்பாளர்கள் மர்மமிக்க பிரமிடுகளை கட்டி வைத்தார்கள். சிலுக்கியாவின் பிரமிடுகள் நம் பூமியில் என்ற பெருமையோடு நிற்பதற்கு.